அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய படத்துக்கெல்லாம் நேர்மையாக பணத்தை வாங்கினாரா, அவருடைய சொத்து மதிப்பை கேள்வி கேட்குறார். எல்லாமே பைரட்டட் மணி, எல்லாமே வரி கட்டாத பணம் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, உங்களால் தைரியமாக மு.க. ஸ்டாலின் கிட்ட போய் உங்களுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு தானா அப்படிங்கிற கேட்குற தைரியம் உங்களுக்கு இருக்கா? உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்குற தைரியம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் கிட்ட வெறும் 6 கோடிக்கு தான் சொத்து இருக்குமா? கை செலவுக்கு வெறும் 10,000 ரூபா தான் அவர் கையில் வச்சுருப்பாரா? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வெறும் 20 கோடி தான் இருக்குமா? என்னங்க நியாயம்? இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி சொல்ல வேணாமா? ஒரு விஜய், ஒரு நடிகர், அவரே 600 கோடி இருக்குதுன்னு காமிக்கிறார். அப்படிங்கிறப்ப இத்தனை வருஷம் நாட்டை ஆண்டிருக்காங்க. ஃபுல் தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜு, எத்தனை மெடிக்கல் காலேஜு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி, எவ்வளவு சொத்து. விஜய்க்கு இருக்கிற அந்த தைரியம் கூட ஏன் மு.க. ஸ்டாலினுக்கோ இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கோ வரல? இந்த ஒரு கேள்வியை ஏன் உங்களால் இவங்கக்கிட்ட கேட்க முடியல? இவ்வளவு தான் உங்கள் தைரியமாக? இதுதான் உங்கள் திமுக கொள்கையா? இதுதான் நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பீங்க, இவங்க தப்பு பண்ணால் கூட நான் கேட்பேன்னு. நான் இப்போ இந்த கேள்வியை உங்கள்கிட்ட வச்சுருக்கேன். திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நீங்கள் மு.க. ஸ்டாலின்ட்டையோ உதயநிதி ஸ்டாலின்ட்டையோ, என்னங்க உங்கள் சொத்து மதிப்பு இவ்வளோ குறைவாக காமிக்கிறீங்களே, ஃபுல் தமிழ்நாடு உங்களுது தானேன்னு கேட்குற தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஒரு சின்ன பேசிக் கணக்கு போடுவோமே. உதயநிதி ஒரு படம் எடுத்தாருனால ஃபுல் என்டையர் தமிழ்நாடு எந்த மூவி ரிலீஸ் ஆனாலும் த்ரூ ரெட் ஜெயண்ட் மூலமாக தான் ரிலீஸ் ஆகணுங்கிறது ஒரு சட்டமே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, அமல்படுத்தப்படாத சட்டம்னு சொல்லலாம். அது மூலமாக தான் வந்தாகணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாருனாலே, விஜய்க்கே சம்பளம் கொடுத்தவருங்க, சம்பளம் வாங்கின விஜயை 600 கோடி காமிக்கிறப்ப உதயநிதி எத்தனை கோடி காமிக்கணும்? ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லை ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா எத்தனை கோடி பொருளும் தெரியுமா? இதெல்லாம் ஏன் ஜேம்ஸ் வசந்தன் கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சுங்கிறது, இதெல்லாம் என்ன கணக்கில் வருது? விஜயோட சொத்து கணக்கு கேட்குற ஜேம்ஸ் வசந்தனுக்கு இந்த கணக்கெலாம் ஏன் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிறது தான் என்னுடைய வருத்தம்.